அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவக அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அடுத்து 2, அதுக்கடுத்து 3ஆம் பாவகம். அந்த 3ஆம் பாவத்தில் 4ஆம் பாவத்தை விட்டுருங்க, 5ஆம் பாவத்தினுடைய கிரகம் இந்த 3ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள்? இப்போ 3ஆம் இடங்கிறது எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை குறிக்கிற இடம், செயலாற்றல் குறிக்கிற இடம் 3ஆம் பாவகம். 5ஆம் பாவகங்கிறது என்னென்ன கலைகள் இந்த உலகத்தில் இருக்குதோ அத்தனை கலைகளையும் குறிக்கிற ஒரு கலைகளின் தாயகம் 5ஆம் இடம். அப்ப முயற்சியை குறிக்கக்கூடிய, செயலாற்றலை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்துல கலைகளின் நாயகனாக இருக்கிற 5ஆம் அதிபதி அமர்கிற போது அந்த ஜாதகர் எதை நோக்கி முயற்சி எடுப்பார், எதை நோக்கி செயல்படுவார் என்பது நீங்களே யோசிக்கலாம் இல்லைங்களா? அரசியல் 5க்குள்ளதான், ஆன்மீகம் 5க்குள்ளதான், விளையாட்டு 5க்குள்ளதான், இருக்கிற அத்தனை கலைகள், பாடல், ஆடல், என்ன கலைகளா இருந்தாலும் எல்லாம் அந்த 5க்குள்ளதான். அப்போ ஒரு ஜாதகர் செயலாற்றக்கூடிய இடத்துல, முயற்சிக்கிற இடத்துல அந்த 5ஆம் அதிபதி உட்கார்கிற போது அந்த 5ஆம் அதிபதியினுடைய தன்மைகளின் அடிப்படையில் அந்த ஜாதகருடைய முயற்சியும் செயலும் இருக்கும் இல்லைங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை 11ஆம் இடமா வரும். 5க்கு 4, 12, 3, 11ஆம் பாவகமா வரும். பொதுவாகவே ஜோதிடத்துல 11ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும், அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 11 கிரகம் இருந்தா அந்த கிரகம் அந்த ஜாதகத்துக்கு நல்லதுதான் பண்ணுங்கிறது ஒரு ஜோதிட அமைப்பு, ஜோதிட விதி, பொதுவான விதி இல்லைங்களா? எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அது அந்த ஜாதகம் நல்லது பண்ணுவாப்பா அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. சரி, எந்த அடிப்படையில் சொல்லுதுன்னா, 11ஆம் பாவகத்துல எந்த கிரகம் போய் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்துடைய நட்சத்திரமோ அல்லது கிரகத்தினுடைய நட்பு நட்சத்திரமோ அந்த பாவத்தில் இருக்குமாமா. அது எந்த லக்னமா இருந்தாலும், எந்த கிரகமா இருந்தாலும் 11 போய் உட்கார்ந்தா நட்பு நட்சத்திரம் அல்லது அந்த கிரகத்துடைய நட்சத்திரமே இருக்கும். அதனால 11 எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்லது பண்ணுங்கிறது ஜோதிடத்தினுடைய பொது விதி. இப்ப 5க்கு 3, 11 ஆகுதா? நீங்க அதுலயும் பாருங்க. இப்ப மேசத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் 3ல மிதுனத்தில் உட்கார்றாரு. அங்க செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, குரு நட்சத்திரம் இருக்குது, நட்பு நட்சத்திரம் இருக்குதா? ரிஷப லக்னத்துக்கு பார்த்து எடுத்துக்காங்களேன். 5ஆம் அதிபதி புதன் வருவார். 3ல எங்க கடகத்தில் உட்கார்றார். புதனுடைய நட்சத்திரமே அங்க இருக்கு. மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வருவார். 3ல சிம்ம வீட்டில் உட்காருவார். அங்க சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்குது. கடகத்துக்கு 5ஆம் அதிபதியா செவ்வாய் வர்றாரு. 3ல புதன் வீட்டுல கன்னியில் உட்கார்றாரு. அங்க செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறது. சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு 3ல துலாமில் இருப்பார். அங்க குருவோட நட்சத்திரம் இருக்கிறது. கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான் 3ல மகரத்தில் உட்காருவார். அங்க சனி பகவானோட நட்சத்திரம் இருக்கிறது. விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு 3ல நீசமாகிறாரு. அங்க சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், 3 நட்பு நட்சத்திரங்களும் அங்க குரு 3ல உட்காரும் போது இருக்குது. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 3ல கும்பத்தில் உட்கார்றாரு. அங்க செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறது. மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல உட்கார்றாரு. அங்க உச்சமாகிறார். நட்பு நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் அங்க இருக்கு. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் 3ல மேச வீட்டுல உட்கார்றார். அங்க சுக்கிரனுடைய புதனுடைய நட்பு நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. மீன லக்னத்துக்குன்னு 5ஆம் அதிபதி யார் வர்றா? கடகத்தினுடைய அதிபதி சந்திரபவன் வர்றாரு. 3ல மேசத்தில் உட்கார்றார். அங்க 3ல மீன லக்னத்துக்கு ரிஷபத்தில் உட்கார்றார். அங்க உச்சமாகிறார். அது போக சூரிய நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறது, அவரோட சந்திரபவனோட நட்சத்திரம் அங்க இருக்கு. 11ல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கும் அல்லது நட்பு நட்சத்திரம் இருக்கும். அது நல்ல பலன்களை தருங்கிறது. இந்த 5ஆம் அதிபதி 3ல இருக்கிற போதும் அது 5க்கு 11 ஆகி அங்க எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த எந்த லக்னமா இருந்தாலும் 5ஆவது 3 உட்கார்ந்தா அந்த 5ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது அல்லது நட்பு நட்சத்திரம் இருக்கிறது, 2மே இருக்கு. எப்படிப்பட்ட அதிசயம் பார்த்தீங்களா? நீங்க இதுக்கு ஜோதிடத்துக்குள்ள மட்டும் இந்த ஆச்சரிய வியப்பு போயிட்டு இருந்தா அது சரி. இந்த நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் இதுக்கப்புறம் உச்ச வீடா, நட்பு வீடா, சம வீடா, பகை வீடா, நீச வீடா, அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்,
எந்த கிரகம் பார்க்குது, வேற ஏதாவது கிரகம் பார்க்குதா, அந்த கிரகத்தினுடைய பாதிப்பினால் பலன்கள் மாறுபடுதா, ம்? எத்தனை போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கு. ஆழ தூண்டி ஒரு பலனை எடுக்கிறதுக்கு உள் 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 போய் ஆழமா நுணுகி ஆராய்ஞ்சா தான் சரியான பலன் கிடைக்கும். நீங்க வடமேற்கு இந்த கடலுக்குள்ள கடல் பெருசா இருக்கும், நிறைய தண்ணி இருக்குது. அமெரிக்கால வட அமெரிக்கால அட்லாண்டிக் கடல்ல பெரிய கடல், தண்ணி நிறைய இருக்குது, குளுமையான நீர் தான். ஆனா கடலுக்கு அடியில ஒரு ஆறு ஓடுதாமா. அந்த ஆறு பேர் 50 மைல் அகலத்துக்கு ஓடக்கூடிய ஆறு. கடலுக்கு அடியில ஒரு ஆறு ஓடுது. இதுவே ஆச்சரியம், அதிசயம். அந்த கடலில் ஓடக்கூடிய நீர் வெந்நீரா, சுடுதண்ணி ஓடுதாமா ஆத்துக்குள்ள. கடலுக்கு அடியில் ஆறு, ஆறுல ஓடக்கூடிய நீர் வெந்நீர். 50 மைல் அகலம் கொண்ட ஆறு. இது போக அந்த கடலுக்கு அடியில் அங்கங்க ஊற்று நீர் வருகிறது. அந்த நீர் போல பார்த்தா சுடுதண்ணியா இருக்குதாங்க. ஊத்து தண்ணி கடலுக்கு அடியில சுடுதண்ணியா இருக்குதாங்க. கடல் ஃபுல்லா குளுமை நீர். கடலுக்கு அடியில ஓடுற ஆறு சுடுதண்ணி ஆறு, ஊத்து சுடுதண்ணி ஊத்து. இதை விட அதிசயம் என்னன்னா, அந்த ஆத்துக்கு அடியில 6000 அடி ஆழத்துல இன்னொரு ஆறு எதிர்முனையில் வருதாமா. உள்ள போக போக எத்தனை அதிசயங்கள் பார்த்தீங்களா கடவுளுடைய படைப்பில். ஜோதிடர் அப்படித்தான், உள்ள போக போக அதிசயம் தான். இப்போ 5க்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் 11 ஆகிறதுனால அந்த ஜாதகருக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. அது என்ன ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், கலைத்துறையாகட்டும், எந்த துறையில் அவர் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் என்பது ஜோதிடத்தினுடைய அமைப்பு. 5-3 இருக்கிற போது அவங்க எந்த அவங்க அவங்க அந்த ஜாதக அமைப்புப்படி அவங்க எந்த துறையில் ஈடுபடுறாங்களோ அந்த துறையில, அறிவு சார்ந்த துறைகளிலேயும் நல்ல சிறந்த அமைப்பில் இருப்பார், நல்ல வருமானம் வரும். அறிவு சார்ந்த துறையில வேலையில் இருப்பார், கலைத்துறை, அரசியல் துறை, ஆன்மீகம், இல்ல ஏதாவது ஒண்ணுல அவர் அந்த ஜாதகத்தை அமைப்புல அவருக்கு கடவுள் எதை நோக்கி அந்த ஜாதகரை பயணப்பட வைக்கிறாரோ அதுல அவர் வெற்றி அடைகிறார், சிறந்த பலன் கிடைக்குது. இதை விட நீங்க 5ஆம் அதிபதி பொருட்காரத்துவத்துல இப்படி கலை சார்ந்த அமைப்புகள், அரசியல், ஆன்மீக இதெல்லாம் வருது. உயிர்காரத்துல புத்திரரை குறிக்கிற, குழந்தையை குறிக்கிற ஸ்தானாதிபதி அல்லவா. எந்த ஆண் ஜாதகமாகட்டும், பெண் ஜாதகமாகட்டும், அவர்கள் நாளை அவர்களுடைய வம்சாவளியை படைக்கிற, வம்சத்தை பெருக்குகிற அந்த அதிபதி அல்லவா 5ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதி 3ல 5க்கு வெற்றி ஸ்தானமான, லாபஸ்தானமான, எந்த ஒரு ஜாதகருடைய ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 5க்கு 11ஆம் இடத்திலே இந்த 5ஆம் அதிபதி போய் அமர்கிற போது அந்த ஜாதகருக்கு யோகமான குழந்தைகள் பிறக்கும் என்பது ஜோதிட விதி. ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் பிறக்கிற குழந்தைகளே யோகமான குழந்தைகளாக இருப்பாங்கன்னு ஜோதிடம் சொல்லு. எந்த அளவுக்கு யோகம், எந்த அமைப்புல யோகங்கிறது அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் தான் நாளைக்கு தீர்மானிக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி 3லே இருக்கிற ஜாதகர்களுக்கு குழந்தைகளே யோகமான குழந்தைகளாகத்தான் பிறப்பார்கள் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. திருவள்ளுவர் பெருமான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படிப்பார். எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். படி இல்லாத நல்ல மக்களை, பண்புள்ள மக்களை பெற்றெடுத்தால் அந்த பெற்றோருக்கு, அந்த தாய்க்கு, தகப்பனுக்கோ 7 ஜென்மத்துக்கும் தீவினை பயனே வராதுங்கிறார். 7 ஜென்மத்துக்கு வராதராட்டே. நீ மட்டும் நல்ல குழந்தையை பெற்றெடுத்தீங்கன்னா, கெட்ட பேர் வாங்காத, படிச்சொல் வாங்காத, நல்ல பண்புடைய மகனையோ மகளையோ நீ பெத்தைனா உனக்கு 7 ஜென்மத்துக்கு தீவினை பயனை இல்லடா அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த நல்வினை பயன், தீவினை பயன், ஊழ்வினையில் நல்வினையா தீவினையா இப்படி எல்லாம் இருக்கிறதல்லவா நம்முடைய மனித குலத்தில். அப்படிப்பட்ட தீவினை பயன் எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பழி டாக்டர் மூவா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். பழி இல்லாத நல்ல மக்களை, பண்புள்ள மக்களை பெற்றெடுத்தால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயன்கள் சென்று சேராங்கிறார். அப்படிப்பட்ட யோகமான குழந்தைகளை இந்த 5ஆம் அதிபதி
3ஆம் இடத்திலே 5க்கு 11ஆம் இடத்திலே இருக்கிற போது திருவள்ளுவர் பெருமான் சொன்னதைப் போல நல்ல குழந்தைகள், பண்பான குழந்தைகள், எடுமை எடுபிறப்பும் தீயவை தீண்டா படிபரங்கா பண்புடை மக்கள் பெறின். அப்படிப்பட்ட யோக குழந்தைகளை இந்த 5ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிற போது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட யோகமான குழந்தைகள் அமைவார்கள் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி, அடுத்த காணொளியில் 5ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.